ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? என்னதான் இந்த பசங்களுக்கு நம்ம வீட்டில் விதவிதமாக சமைச்சு கொடுத்தாலும் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு ஏன் இவ்வளோ விருப்பப்படுறாங்கன்னே தெரியல. 2 நாளாக அப்பா ஹோட்டல் போகலாம் ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு முகிலு கூட இதெல்லாம் ஒரே அழுக ஹோட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லி. சரி இன்னைக்கு காலையில் கூட்டிகிட்டு போகிறேன்டான்னு சொல்லியிருந்தாரு. காலையில் எந்திரிச்சோடனே ஹோட்டல் போகலாமா தான் கேட்டாங்க. சரி வாங்கடான்னு அவரும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. எப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணுவோம்? தோசை தான். இன்றைக்கி மசாலா தோசை ஆர்டர் பண்ணோம். நாங்கள் 3 பேரும் தோசை சாப்பிட்டோம். மட்டும் மீ கூரிங் சாப்பிட்டான். ஸோ நூடுல்ஸை தான் இங்கே மலாயில் மீ கூரிங் சொல்லுவாங்க. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி மீன் மார்க்கெட்டில் இந்த கூனீர் ஆட்டு கிடச்சதுங்க. குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் ப்ரான். அது நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அது வாங்கி சமைச்சதே இல்லை. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கே, அதை எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது எப்படி சமைக்கிறது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் அதை வாங்குவோமா ட்ரை பண்ணுவோமான்னு சொல்லிட்டு. அது எப்படி சமைக்கிறது, ரொம்ப குட்டியாக இருக்குது வேணான்ட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் வெலை மீனும் அதுக்கப்புறமா இந்த ஊளி மீனும் வாங்கினோம். ஏன்னா 2 மீனுமே பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அவங்களே ஒரு மீனை கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் மீனை வாங்கிட்டு அப்படியே காய்கறி மார்க்கெட்டுக்கு போயாச்சு. காய்கறிகளுமே வீட்டில் இல்லை. நாங்கள் போனதே லேட்டு. மணி ஒரு 1 மணி 2 மணி பக்கம் ஆகிடுச்சு. நாங்கள் போன டைம் நிறைய காய்கறி கடைகளை மூடிட்டாங்க. ஏன்னா லஞ்ச் டைம்னால எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. சரி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் பயங்கரமான வெயில் தாக்கே பிடிக்க முடியல. இளநீ குடிக்கலான்னு பார்த்தா இளநீ கடையும் க்ளோஸாக இருந்துச்சு. அதோட ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கம்முன்னு வந்துட்டு இருந்தோம்.